இல்ல இது அதிமுக ஆதரவான நிலைப்பாடு இல்ல. அதுக்குன்னு சொல்லி திமுக வந்து கொட்ட கொட்ட வந்து குனிஞ்சிட்டே போறது வந்து சரியில்லை இல்லைங்களா? அப்போ வாழ்வுரிமை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளா சட்டமன்றத்தில் வேல்முருகன பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது நெறைய விஷயங்கள வந்து மக்கள் சார்ந்த விஷயங்கள வந்து சட்டமன்றத்தில பேசியிருக்காரு. பேசும்போது சில விஷயங்கள் வந்து பேசும்போது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லாம, சபாநாயகரே பதில் சொல்லும்போது ஆத்திரப்பட்டு, "நீங்க அமைச்சரா? சபாநாயகரா? சபாநாயகர் மாரி இருங்க. அமைச்சர் மாரி இருக்காதீங்க. அமைச்சர் பதில் சொல்லட்டும். நான் கேட்குற கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லட்டும். நீங்களே ஏன் பதில் சொல்றீங்க?" அப்படின்னு முதல்வருக்கு முன்னாடியே கடிந்து பேசிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து அவரு யாருன்னு சொன்னா, அவரு உதயசூரியன் சின்னத்தில் நின்னவர் தான். ஆனா அமைப்பு வேறையா இருந்தாலும், சின்னம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னவர் தான். அப்போ அவரு அதெல்லாம் கட்டுப்படல. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இதில வந்து கோயில்கள் அர்ச்சனையில வந்து தமிழிலும் அப்படின்ற வார்த்தைய மாத்திட்டு, தமிழில் அர்ச்சனை அப்படின்றத கொண்டு வாங்கன்னும்போது, சேகர் பாபு "ஏய் சும்மா இருய்யா" அப்படிங்கும்போது, "இது என்ன இது? சட்டமன்றமா? நான் ஒரு பிரதிநிதி. நான் கேட்குறேன். ஏதோ லோக்கல் தரப்பாடி மாரி "ஏய் சும்மா இருய்யா" அப்படின்றேன். என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ முதல்வரே வந்து அ அ வேல்முருகன் வந்து அதிக பிரசங்கமா தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு கண்டிக்கும்போது கூட, அவர் வந்து கட்டுக்கடங்காம தான் பேசிட்டு இருந்தாரு.